தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. மண் ஃபுல்லாக போட்டு அதை ஃபுல்லாக தண்ணி இந்த எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்ச இலைங்க குச்சி இதெல்லாம் அடியில் போட்டு அதுக்கு மேலே திருப்பி மண் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ நட்டுட்ருக்காங்க பிறகு. இது வந்து 4th தொட்டியா? ஆமாம். மழை அடிக்கும் செடி முளைக்கும் நான் பூவாக. வெரி குட். வெயில் அடிக்கும் வாட் வெரி குட். நாள் வரை கரெக்டாக நட்டுட்டேன். அதுக்கு நானே ஓஹோ, செல்ஃப் மோட்டிவேஷன். அடுத்தவங்க இன்னைக்கு பாராட்டுவாங்க, நாளைக்கு திட்டுவாங்க. நம்மளுக்கு நாமளே பாராட்டிக்கிறோம். பரவாயில்லையே. நட்டு வச்சுக்கிறேன், சீக்கிரம் முளைச்சி. அம்மாவுக்கு கால் வலிக்கு பிரண்டை கொடுங்க. பிரண்டை இப்படி தான் செடிங்க கூட பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க. மனுஷங்க கூட பேசினா சண்டை வரும். கோழி சொல்கிறார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நாங்கள் இது வந்து 4வது தொட்டிக்கு முன்னாடி வச்ச தொட்டி. அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக தான் வச்சோம். நல்லா கணுவாக வந்து நல்லா எலசாக இருக்குது. ஒரு சின்ன தொட்டி தான், அதில் நிறையா பிரண்டை வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு ஒரு 2 தொட்டியிலேருந்து வர பிரண்டை எடுத்தோன்னா பிரண்டை சட்னி இல்லைன்னா ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக வந்து இருக்குன்னு. கணுவெல்லாம் எல்லாமே எலசு தான். கட் பண்ண திருப்பி நம்மளுக்கு அது வந்துகிட்டே இருக்கும்.